வெல்கம் டு டர்போ டைப் சேனல். நம்ம சேனலில் இங்கிலீஷ் கிராமரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒக்காபுலரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு எழுத்து 2 எழுத்தாக மாறும், அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரே அர்த்தத்தில் பல வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றும் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற வார்த்தைகள் 3 வார்த்தை: நெகோசியேஷன், பார்கெனிங், அப்புறம் ஹேக்லிங். இது பார்த்திங்கன்னா 3மே பேரம் பேசுகிறது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் வரும். 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். பார்கெயின் அப்படின்னு சொன்னிங்கன்னா குறிப்பாக பேரம் பேசுகிறது அப்படின்னு அர்த்தம் வருது. அதாவது ஒரு ரேட்டு பேரம் பேசலாம், ஒரு டீல் பேரம் பேசலாம், இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுக்கு பார்கெயின் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் வருது. அதே இது ஹேக்லிங் அப்படின்னு சொன்னால் அதுவும் பேரம் பேசுகிறது தான். அது ஏதாவது ஒரு ரேட்டு மட்டும் பேரம் பேசுகிறது, ஒரு விலை பேசுகிறது, விலையை ரொம்ப நேரமாக பேரம் பேசுகிறது, அதுக்கு தான் ஹேக்லிங் சொல்கிறது. அது கொஞ்சம் ரொம்ப சண்டை போட்டு வாக்குவாதமாக கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஹேக்லிங் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பொருளோட விலையை பேரம் பேசும்போது ரொம்ப வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு கேட்டோம்னா அது ஹேக்லிங் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நெகோசியேஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு விலைக்கு தான் அப்படின்னு கிடையாது, ஒரு ட்ரேடுக்கு தான் யூஸ் பண்ணுறதுன்னு கிடையாது, பேச்சுவார்த்தை அப்படின்னு அர்த்தம். பொதுவாக பல இடங்களில் பல விதமான பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறலான்னு சொல்கிறாங்க இல்லையா, பேசி தீர்த்துக்கிறோம் இல்லையா, அதுதான் நெகோசியேஷன்ஸ், நெகோசியேட் அப்படின்றது. அது பொதுவான வார்த்தை. பொதுவாக பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறதுக்கு நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும், அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்புறம் டெலிபரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கம்பெனியோ ஒரு நிர்வாகமோ ஒரு அரசியல் கட்சியோ ஏதோ ஒரு அமைப்போ அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை, ஒரு பிரச்சனை வருது, அதை எப்படி தீர்க்கலாம், அதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மீட்டிங் போட்டு அதை ஆலோசனை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டெலிபரேஷன்ஸ்னு சொல்கிறது. ஆலோசனை தனிநபர் ஆலோசனை பண்ணுறதுக்கு அது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு ஆலோசனை, என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனைக்கு எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலான்னு சொல்லி எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் வர்ற பிரச்சனையை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழுவோ இல்லை அதிகாரிகள் குழுவோ ஒரு உயர்மட்ட லெவல்லையோ ஏதோ ஒரு குழு ஆலோசனை பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள. அதுதான் டெலிபரேஷன்ஸ்னு சொல்கிறது. டெலிபரேஷன்ஸ்ன்றது நவுனு, அதையே அப்ஜெக்டிவாக டெலிபரேட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அர்த்தம் வேறு மாதிரி ஆயிடும். டெலிபரேட் அப்படின்னு சொன்னோம்னா அது வேணும்னே பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஒரு இன்டென்ஷனோட, ஒரு மாடிஃபைடு இன்டென்ஷனோட டெலிபரேட்டாக பண்ணுறது அப்படின்றது அர்த்தம் வேறு மாதிரி வந்துடும் அப்ஜெக்டிவ்க்கு. இவங்க வேணும்னே பண்ணுறாங்க, டெலிபரேட்டாக பண்ணுறாங்க, இவங்க வேணும்னே ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்க அப்படின்றது டெலிபரேட் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கன்ஃபேபுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாது, ஒரு இஷ்யூ அல்லது ஒரு பிரச்சனை அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி தீர்க்கிறது அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் ஒரு அன்அஃபிஷியலாக அதை பற்றி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீணாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, பிரயோஜனம் இல்லாமல் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது அந்த பேச்சுவார்த்தைகள் பிரயோஜனமானதாக இருக்காது, அது பயனுள்ளதாக இருக்காது. அப்புறம் பார்லே அல்லது பார்லேஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட அந்த பார்ட்டி, எதிர் பார்ட்டி கூட நேரடியாக, அதாவது இடைத்தரகர் இல்லாமல், அதாவது இடைத்தரகர் வச்சு பண்ணோம்னா அதுக்கு பேர் ஆர்பிட்ரேஷன். நேரடியாக நாமளே நம்ம எதிர் பார்ட்டி கூட அல்லது எதிராளி கூட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினா அதுக்கு பேர் பார்லேஸ்